இட்ஸ் மண்டே மார்னிங். காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. போயிட்டு வர எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆயிரும். அதனால் நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா லஞ்சு கரெக்டாக இருக்குமேனு காலையில் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பல்லு வலியாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் செக்கப் போனப்பவே ஒரு பல்லு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகவும் முடியல. கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பெயின் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால சரி பல் எடுத்துகிட்டு வந்துடலாமேன்னு பிளான் பண்ணி தான் கிளம்பிட்டு இருந்தோம். அதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம யோகி குட்டிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னே சொல்லலாம். நம்ம ஃபார்முக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நர்சரி ஸ்கூல் இருக்குது. அங்கே இருக்க பிரின்சிபல் மேம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வெளியே எப்போ வந்து போகும்போது ஒரு 1 to 2 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, உட்காந்து பழகட்டுன்ட்டு. நாங்களும் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு அதுவும் டிலே ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி பிளான் பண்ணோம், இன்றைக்கி நம்ம அந்த ரூட்டில் தான் போகணும். சரி ஒரு 1 ஹவர் விட்டு பார்க்கலாம், போயிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடலாமேன்னு பிளான் பண்ணி தான் கிளம்பிட்டு இருந்தோம். சரி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறானேன்ட்டு காலையிலே சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம யோகி குட்டி பார்த்திங்கன்னா இப்போ கேட்கும்போது நல்லா ஜாலியாக தான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு போகிறோம், ஏபிசிடிலாம் படிக்க போகிறேன் ஜாலின்னு. ஆனால் நீ அங்கே போகும்போது தான் தெரியும். எனவே பொதுவாகவே வந்துட்டு வெளியே போனாலே என்னையோ அவங்க அப்பாவே விட்டு போகவே மாட்டியா, யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் போகவும் மாட்டியா, தூக்க சொல்லி ஒரே அடம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ தனியாக அங்கே போகும்போது மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா நம்ம நெய்பர் அக்கா வந்துட்டு அங்கே தான் இப்போ ப்ரீகேஜிக்கு எல்கேஜிக்கு டீச்சராக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பாப்பாவே கூட சும்மா கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா பாப்பா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு தீபாவளி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், யோகியும் அந்த பாப்பா தான் ரொம்ப க்ளோஸு. காலையிலையும் ஈவினிங்கும் கரெக்டாக விளையாட வந்துடுவாங்க. அவங்க 2 பேரும் எனி டைம் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்கன்னு. அந்த பாப்பா இருக்கிறனால இவன் சரி கொஞ்சம் நேரமாவது இருப்பானேன்னு ஒரு இதில் தான் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் போயிட்டு அவன் ரியாக்ஷனை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா குழந்தைங்க ரொம்ப அழுவாங்கன்ட்டு டக்குன்னு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, அந்த அக்கா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அவன் அழுவானா என்ன பண்ணுவானு தெரியலேன்னு. சரி எப்படியும் அவன் அழுதா அந்த அக்கா கால் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த அக்கா ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் அவன் இருந்திருப்பியான் போல். அதுக்கப்புறம் எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டியா. நாங்கள் கரெக்டாக டாக்டர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவுமே வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது அந்த அக்கா கூப்பிட்டாங்க, யோகி அழ ஆரம்பிச்சிட்டியான்னு. ஏதோ நாங்கள் பக்கத்தில் வரவும் டக்குன்னு போயிட்டோம். அதுக்கிடையில் ஹஸ்பண்டுக்கு வந்து கூலிங்கானது சாப்பிட சொல்லியிருந்தாங்கன்னு கொஞ்சம் ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படி கிளம்பி